கிஸ் பண்ணாலே தெரிஞ்சுக்கோங்க, எங்கேயோ அனுப்ப போறாருன்னு அர்த்தம். ஆமென். நீ என்னை விட்டு புறப்படும் போது கல்லறை லண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதை அகப்பட்டது. எங்கிருந்து ரேமா வருது பாத்தீங்களா? யார்கிட்ட இருந்து ரேமா வருது பாத்தீங்களா? நான் எதுக்கு சொல்றேன், இந்த பாதையை தூரத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம என்ன, ஐயோ ராகேல் கல்றையா, அது ஃபெயிலியர் ஆச்சே, இந்த பாதையை கர்த்தர் எனக்கு நியமித்து இருக்கிறார், இது தோல்வியாச்சே. அங்கதான் உனக்கு பொக்கிஷம் இருக்கு, அங்கதான் உனக்கு ரேமா இருக்கு. ஐயோ திருப்பியும் இந்த வறட்சியா, அங்கதான், அதுவும் கரெக்டா அந்த இடத்துல. அங்க மட்டும் போயிராத, அந்த ஆளை மட்டும். அது ராகேல் யாரு? அவ தோற்றவள், அவள் பாதியில முடிந்தது. அங்க யார் போனாலுமே விளங்காது. சில சொல்லுவாங்க, அங்கேயா அந்த தொழிலா அந்த இடத்துல பண்றீங்க, விளங்குன மாதிரிதான். பத்மு தீவுல யாரு போனாலும் திரும்ப வர மாட்டாங்க. யோவான் போனா திரும்ப வருவான், ஏன்னா கர்த்தர் அதை அனுமதித்தார். அக்னி சூளையில யார போட்டாலும் திரும்ப வர மாட்டாங்க, ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போனா திரும்ப வருவார்கள். சிங்க கெபில யார் போனாலும் திரும்ப வர மாட்டாங்க, ஆனா தானியேல் போனா திரும்ப வருவான். ஆமென், ஹalleluya. அங்க 2 பேர் நிப்பாங்க. பார்க்காத கல்ற பார்க்காத பேசிராத. ஒருவேளை கல்ற பக்கத்துல 2 பேர் என்ன எப்படி இருக்கும்? ஹalleluya. உடனே ஜெபக்குறி போறோம். நான் 2 ஆவியை பார்த்தேன். அடப்பாவி, கேளு, நீ போ, ஆண்டவரே எனக்கு கிஸ் பண்ணி கடைசில அந்த தோற்று போனவளுடைய ஓட்டம் பாதியில முடிந்தவளுடைய கல்ல அந்த ட்ராக்ல என்ன கொண்டு போறீங்களேப்பா. அப்போ என் லைஃபும் பாதியில் அவுட்டா? நான் ஏற்கனவே தொலைந்து தேடி கொண்டிருக்கிறவன். ஏற்கனவே இந்த சவுல், இவனுக்கு இருந்த ஒரே ஆறுதல் லெக் பீஸ். அந்த முன்னந்தொடைய பின்னந்தொடையா, அது ஒண்ணுதான். ஏதோ போஷிப்பிக்கிறார். நான் என் வாழ்க்கையில நிறைய தொலைந்து தேடி கொண்டிருக்கிறேன். என்ன உங்களுக்கு இருக்குன்னா, டெய்லி நடத்துறார். அதையும் எடுக்கிறதுக்கு 4 பேர் ரெடியா இருக்கிறதுனால மறைத்து வைத்து. சில பார்த்திருக்கீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஒளிச்சு வச்சு பிள்ளைக்கு பால் வாங்க, பிரெட் வாங்க, அப்படி ஏதோ. இது ஒண்ணுதான் ஆறுதல். இது நடுவில் நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து இருந்து பேசுறாரு, கூப்பிட்டு தரித்திருக்க வைக்கிறா, கிஸ்ஸும் பண்றார். அவ்வளவுதான். நீ போகிற வழியில ராகேலின் கல்ற, அது கேட்கும் போதே இது நல்ல சைனா. ஆமே. சத்துரு காண்பிக்கிற சோதோமை விட, சோதோம் எப்படி இருந்து தூரத்துல இருந்து பார்க்க ஏதனை போல இருந்துச்சு. கர்த்தர் உனக்கு காண்பிக்கிற ராகேலின் கல்லறை குட் சைன். அங்க 2 பேர் நிப்பாங்க. 2 பேர் நிக்கும் போது உனக்கு எத்தனை அடியில ஆழம் தோணுன்னு கேட்க மாட்டாங்க. நீ என்கிட்ட எதிர்பார்த்து வந்த இல்ல, என்ன எதிர்பார்த்து வந்த? இந்த கழுதையை பத்தி. நீ அங்க போ, அங்க உறுதிப்படுத்தப்படும். நீ புறப்பட்டு போ, உறுதிப்படுத்தப்படும். நீ புறப்பட்டு போ. ஷாமா காலா ராதானாரா. அதே போல அங்க போனா அங்க 2 பேர் என்ன சொல்லுவார்களா? நீ தேட போன கழுதை அகப்பட்டது. இத்தனை காலம் நீ தேடினதே அது அகப்பட்டது என்கிற கன்ஃபர்மேஷன் உனக்கு அங்கதான் கிடைக்கும். அங்கதான் கிடைக்கும். கர்த்தர் அனுப்பும் போது அது ராகேலின் கல்லறையா, லேயாளின் கல்லறை கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். என்னதான் அடி வாங்கினாலும் அக்கறை போய். நம்ம மைண்ட் சில காரியங்களை செட் பண்ணி வச்சிருக்கிறது. ஆண்டவருடைய நினைவுகள் நம் நினைவுகள் அல்ல, அவருடைய நினைவுகள். நீங்க எதை பார்க்கணும் தெரியுமா? அழைப்ப பார்க்கணும். என்ன கர்த்தர் அழைத்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். அதாவது என்னுடைய நாளை தெரிந்துதான் இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கிறார்.
அப்படிதான் இருக்கு பைபிள்ல. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 15, 16 வாசியுங்கள். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே, சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க நாளை இந்நேரத்திற்கு, நல்ல கவனமா கேளுங்க, காது கேட்க கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாருனாலே அது கடந்ததல்ல, அது நடக்க போகிறது. ஆமே. என் காது கேட்க என்ன வேர்டுங்க இது? சவுல் வர, சவுலுக்கு தெரியாது நாளைக்கு நம்ம இங்கதான் வருவோம், நாளைக்கு இங்க வருவோம் சவுலுக்கு தெரியாது, நாளை கழிச்சு எங்க போவோம் சவுலுக்கு தெரியாது. நீங்க ஃப்ரைடே இங்க வர்றதுக்கு ஆயத்தமா இருந்திருப்பீங்க, கர்த்தர் சனிக்கிழமை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். ஆமே. நேற்று காட்ஸ் பிளான் வந்து எப்பவுமே யூனிக் அண்ட் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட். ஒரு நாளைக்கு முன்னே காதுக்கு நாளை இந்நேரத்திற்கு, கரெக்டா அந்த டைம்ல, டைம் பார்த்து வரல, அவன் வந்த டைம் கரெக்ட் டைமா இருந்துச்சு. டைம் பார்த்து டைம், ஐயோ ஆண்டவர் சொல்லிட்டாங்க 5 மணி சொல்லிருக்காங்க, நான் 4:30 வந்துட்டேனே, சரி அதில் போய் டீ குடிச்சிட்டு வருவோம். டீ குடிச்சிட்டு வந்து 6 மணி ஆகும். அவன் 10 மணிக்கு தாங்க பிரேயர், வேற என்ன செய்ய, வந்து உக்காந்தாதான் உள்ள உக்கார முடியும். நாளைக்கு இந்நேரத்திற்கு, அந்த நேரத்துல வர்றதுக்காக அதுக்கு முந்தின நாளே வர விடல, அவனை சுத்த விட்டுட்டே இருக்கிறார். நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், 9வது அதிகாரம் 4வது வசனத்துல, அவன் எப்ராயிம் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான், அங்கே அவைகளை காணாமல் சாலீம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது, சவுல் அதுக்கப்புறம் சொல்றான், நம்ம அப்பா கிட்ட போவோம். அப்பொழுது ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர், ஃபர்ஸ்டே இவனை சொல்ல விட்டிருந்தா ஃபர்ஸ்டே வந்திருப்பாங்க. கர்த்தர் குறித்த டைம் இருக்கு. சிலர் நினைக்கலாம், இல்ல யூஸ்வலா எல்லாரும் அப்படிதானாங்க, நம்ம கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள வந்து பலப்படும் போது, சே நான் சின்ன வயசுலயே இதை தெரிஞ்சிருந்தா, சின்ன வயசுலயே நான் இப்படி வந்திருந்தா, சின்ன வயசுலயே நான் ஒழுங்கா, அதெல்லாம் உண்மைதான், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா ஆண்டவருடைய டைமிங் இருக்கு. ஹல்லேலூயா. பல அலைச்சல்கள் கண்டதுனாலதான் இன்னைக்கு நீங்க அவர் சமூகத்துல. பிரியமானவர்களே, நீதிமொழிகள்ல ரெஃபரன்ஸ் தெரியவில்லை, ஆனா ஒரு சத்தியமான வார்த்தை இருக்கிறது, துரிதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் நிலைக்காது. துரிதமா இன்னைக்கு அப்பா சமூகம் என்பது உனக்கு ஏதோ கால் தட்டி விழுந்து கிடைத்ததல்ல, பல தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து முடிந்ததென்று நினைத்த பல சூழ்நிலைகளை கடந்து இன்னைக்கு நீ அப்பா சமூகத்தில் இருக்கிற. இது சும்மா கிடைத்ததல்ல, இது அநேகருக்கு சும்மா இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் இது அநேகருக்கு பொக்கிஷம். அப்பாவும் சமூகம் எனக்கென்றும் சந்தோஷம், அப்பாவும் சமூகம் பிரசன்னம் பிரசன்னம் தேவ. ஆண்டவருடைய சமூகம் எவ்வளவு பெரிய பாக்கியம், ஆறுதல். இப்படி ஒரு நாள் நம்ம கர்த்தருக்கு தெரியும், தெரிந்துதான் அனுப்புறார். அந்த இடத்துல என்ன உண்டு உனக்கு அறிவுல, அங்க என்ன இருக்கு? ராகேலுடைய தோற்றவளுடைய கல்லறை அது. அந்த பாதையில பயணிக்கிறவர்கள் தோற்று போகிறவர்கள். அவர்கள் எவ்வளவுதான் நேசிக்கப்பட்டவர்களா இருந்தாலும், ராகேல் மிகவும் நேசிக்கப்பட்டவள் அல்லவா, மிகவும் நேசிக்கப்பட்டவள் அல்லவா, ஆனா தோற்று போனாளே. நான் அங்க போய் தோற்று போனோமா? இதுக்குதான் என்ன கூப்பிட்டீங்களா? இதுக்குதான் என்ன தரித்திருக்க வச்சீங்களா? என்ன தரித்திருக்க வச்சு என்ன எந்த பாதையில் ஆண்டவர் நடத்துறீங்க? சாராளுடைய பாதை, லேயாளுடைய பாதையில் நடத்தினா எனக்கு கொஞ்சம் பலனா இருக்கும், ரெபேக்காளுடைய பாதையில் நடத்தின பலனா இருக்கும். ராகேலுடைய பாதை இல்ல. அந்த இடத்துல கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறது கல்லறை அல்ல, அங்க 2 பேர் வார்த்தையுமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வார்த்தையும் அந்த இடத்துல நின்று கல்லறை அண்டையில 2 மனுஷரை காண்பாய், அங்க நிக்க வைக்கிறார்.
அங்க போய் வேர்டு வாங்கியாச்சு. 3வது வசனத்துல நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும் போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷரை அங்கே உன்னை, நல்ல கவனமா கேளுங்க, 2 3 அடுத்து 2 3 அடுத்து இப்படி நம்ம தேடுவோம். 2னா 2 தான். 2 பேர்ட்ட சில நேரத்தில் 2 பேர்ட்ட தான் பழக வைப்பார், சில நேரத்தில் 3 பேர் தான் கொண்டு. இதெல்லாம் அடையாளம், இதெல்லாம் அடையாளம். உங்களுக்கு எல்லாம் இருக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க, அப்ப அந்த அடையாளத்தை பார்க்க முடியாது. ஆனா எல்லாம் கிளியர் பண்ணிட்டு கர்த்தர் ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருப்பார். ஒரு காலத்துல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. எந்த போன் எடுக்கணும்னு தெரியல, எல்லாமே கஸ்டமர் கேர்ல வந்தா எதை எடுக்க ஃபுல்லா எங்க பார்த்து எந்த ஃபுல் ஃபங்க்ஷன், ஃபுல் பிஸி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு உன் வாழ்க்கையில சிலது தொலைச்சாதான் தெரியும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க நிக்கிறாங்கன்னா கல்லறையில. ஆமே, 2 பேரை காண்பாய். அவங்க என்ன செய்வாங்க? அவங்க ஒன்னும் செய்ய மாட்டாங்க, உனக்கான வேர்டை கொடுப்பாங்க, நீ டிராவல் பண்ணு. இப்ப கல்லறை என்பது முடிவை காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் பாதையில நம்ம அவ்வளவுதான் நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு ரேமா இருக்கும். இப்படி எத்தனை பேர் உண்மையா சும்மா கை தூக்க கூடாது, நான் அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு எங்க நினைக்கிறேனோ அந்த இடத்துல எல்லாம் எனக்கு வார்த்தை தந்து என் வாழ்க்கை பயணத்தை தொடர வைத்துக் கொண்டே இருக்கிறார்னு சொல்றவங்க